பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் முதல் 40 வசனங்களிலிருந்து மொத்தம் 70 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. லூக்கா சுவிசேஷத்தை லூக்கா யாருக்கு எழுதினார்? விடை: மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவுக்கு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்தது யார்? விடை: லூக்கா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 3. ஏரோது எந்த தேசத்தின் ராஜா? விடை: யூதேயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 4. தெயோப்பிலு எதை அறிய வேண்டுமென்று லூக்கா சுவிசேஷத்தை எழுதுகிறார்? விடை: தனக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. எவர்கள் ஒப்புவித்ததை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் இருந்தனர்? விடை: வசனத்தை போதித்தவர்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை டேஸ் எழுதுவது லூக்காவுக்கு நலமாய் தோன்றிற்று? விடை: ஒழுங்காய். லூக்கா 1ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். கேள்வி எண் 7. சகரியா எந்த ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன்? விடை: அபியா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 8. சகரியாவின் மனைவி யார்? விடை: எலிசபெத்து. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. எலிசபெத்தின் தகப்பன் பெயர் என்ன? விடை: ஆரோன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தவர்கள் யார்? விடை: சகரியா, எலிசபெத்து. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள். கேள்வி எண் 11. சகரியா எலிசபெத்து தம்பதியர் எவைகளின்படி குற்றமற்றவர்களாய் நடந்தனர்? விடை: கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. சகரியா டேஸ் முறைப்படி ஆசாரிய ஊழியம் செய்து வந்தான்? விடை: தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி. லூக்கா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 13. வயது சென்ற ஆசாரியன் யார்? விடை: சகரியா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 14.
சகரியா எங்கே ஆசாரிய ஊழியம் செய்து வந்தான்? விடை தேவ சந்நிதியிலே. லூக்கா 1 கேள்வி எண் 15. ஆசாரிய ஊழிய முறைமையின்படி ஆசாரியன் எதற்கு சீட்டை பெற வேண்டும்? விடை தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு. லூக்கா 1 கேள்வி எண் 16. எந்த வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் தேவாலயத்துக்கு வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள்? விடை தூபம் காட்டுகிற வேளையிலே. லூக்கா 1 கேள்வி எண் 17. சகரியாவுக்கு தரிசனமானது யார்? விடை கர்த்தருடைய தூதன். லூக்கா 1 கேள்வி எண் 18. கர்த்தருடைய தூதன் டேஸ் பீடத்தின் டேஸ் பக்கத்திலே நின்று சகரியாவுக்கு தரிசனமானான். விடை தூப பீடத்தின் வலது பக்கத்திலே. லூக்கா 1 கேள்வி எண் 19. சகரியா யாரை கண்டு கலங்கி பயமடைந்தான்? விடை கர்த்தருடைய தூதனை கண்டு. லூக்கா 1 மற்றும் 12 கேள்வி எண் 20. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யார் யாரிடம் கூறியது? விடை தூதன் சகரியாவிடம். லூக்கா 1 கேள்வி எண் 21. உனக்கு டேஸ் டேஸ் உண்டாகும் என்று தூதன் சகரியாவிடம் கூறினான். விடை சந்தோஷமும் மகிழ்ச்சியும். லூக்கா 1 கேள்வி எண் 22. யாருடைய பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள்? விடை யோவான். லூக்கா 1 கேள்வி எண் 23. யோவான் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டவனாயிருப்பான்? விடை பெரியவனாயிருப்பான். லூக்கா 1 கேள்வி எண் 24. யோவான் டேஸ் டேஸ் குடியான்? விடை திராட்சரசமும் மதுவும். லூக்கா 1 கேள்வி எண் 25. யோவான் தன் தாயின் வயிற்றிலிருக்கும் போதே எதால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று தூதன் சகரியாவிடம் கூறினான்? விடை பரிசுத்த ஆவியினால். லூக்கா 1 இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களும் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக் தான் அந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. யோவான் எவர்களை தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான் என்று தூதன் கூறினான்?
விடை இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை. லூக்கா 1:16. கேள்வி எண் 27. பிள்ளைகளிடத்திற்கு யோவான் எதை திருப்புவான்? விடை பிதாக்களுடைய இருதயங்களை. லூக்கா 1:17. கேள்வி எண் 28. யோவான் கீழ்ப்படியாதவர்களை டேஸ் ஞானத்திற்கும் திருப்புவான்? விடை நீதிமான்களுடைய. லூக்கா 1:17. கேள்வி எண் 29. யோவான் எவர்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவருக்கு முன்னே நடப்பான்? விடை உத்தமமான ஜனத்தை. லூக்கா 1:17. கேள்வி எண் 30. யோவான் எவைகளை உடையவனாய் கர்த்தருக்கு முன்பாக நடப்பான்? விடை எலியாவின் ஆவியும் பலமும். லூக்கா 1:17. கேள்வி எண் 31. இதை நான் எதினால் அறிவேன்? யார் யாரிடம் கேட்டது? விடை சகரியா தேவதூதனிடம். லூக்கா 1:18. கேள்வி எண் 32. சகரியாவிடம் பேசின தேவதூதனின் பெயர் என்ன? விடை காபிரியேல். லூக்கா 1:19. கேள்வி எண் 33. நான் டேஸ் நிற்கிற காபிரியேல் என்று தூதன் சகரியாவிடம் கூறினான்? விடை தேவ சந்நிதானத்தில். லூக்கா 1:19. கேள்வி எண் 34. எதற்காக சகரியாவினிடத்தில் தான் வந்ததாக காபிரியேல் தூதன் கூறினார்? விடை சகரியாவுடனே பேசவும் நற்செய்தியை அறிவிக்கவும். லூக்கா 1:19. கேள்வி எண் 35. சகரியா பேசக்கூடாமல் ஊமையாயிருந்ததன் காரணம் என்ன? விடை காபிரியேல் தூதனின் வார்த்தைகளை விசுவாசியாதபடியினால். லூக்கா 1:20. கேள்வி எண் 36. சகரியாவுக்கு காத்திருந்தது யார்? விடை ஜனங்கள். லூக்கா 1:21. கேள்வி எண் 37. ஜனங்கள் எதினால் ஆச்சரியப்பட்டார்கள்? விடை சகரியா தேவாலயத்தில் தாமதித்ததினால். லூக்கா 1:21. கேள்வி எண் 38. சகரியா தேவாலயத்தில் டேஸ் கண்டான் என்று ஜனங்கள் அறிந்தார்கள்? விடை ஒரு தரிசனத்தை. லூக்கா 1:22. கேள்வி எண் 39. ஜனங்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தது யார்? விடை சகரியா. லூக்கா 1:22. கேள்வி எண் 40. சகரியா எப்போது தன் வீட்டுக்கு போனான்? விடை தன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே. லூக்கா 1:23. கேள்வி எண் 41. எதை நீக்கும்படியாக கர்த்தர் எலிசபெத்தின் மேல் கடாட்சம் வைத்தார்?
விடை ஜனங்களுக்குள்ளே எலிசபெத்துக்கு உண்டாயிருந்த நிந்தையை. லூக்கா 1 24 கேள்வி எண் 42. எலிசபெத்து எத்தனை மாதம் வெளிப்படாதிருந்தாள்? விடை 5 மாதம். லூக்கா 1 25 கேள்வி எண் 43. நாசரேத் எந்த தேசத்தில் உள்ளது? விடை கலிலேயா. லூக்கா 1 26 கேள்வி எண் 44. மரியாள் யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள்? விடை யோசேப்புக்கு. லூக்கா 1 27 கேள்வி எண் 45. யோசேப்பு எந்த வம்சத்தான்? விடை தாவீது. லூக்கா 1 27 கேள்வி எண் 46. மரியாளிடம் அனுப்பப்பட்ட தூதன் யார்? விடை காபிரியேல். லூக்கா 1 26 மற்றும் 27 கேள்வி எண் 47. எலிசபெத்துக்கு எத்தனை மாதமான போது தூதன் மரியாளுக்கு தரிசனமானார்? விடை 6. லூக்கா 1 24 முதல் 27 வரை. கேள்வி எண் 48. யோசேப்பின் ஊர் எது? விடை நாசரேத். லூக்கா 1 26 மற்றும் 27 கேள்வி எண் 49. டேஸ் வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். விடை கிருபை பெற்றவளே. லூக்கா 1 28 கேள்வி எண் 50. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். யார் யாரிடம் கூறியது? விடை தேவதூதன் மரியாளிடம். லூக்கா 1 28 கேள்வி எண் 51. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் யார்? விடை மரியாள். லூக்கா 1 28 கேள்வி எண் 52. மரியாள் எதினால் கலங்கினாள்? விடை தேவதூதனுடைய வார்த்தையினால். லூக்கா 1 29 கேள்வி எண் 53. மரியாள் எதை சிந்தித்துக் கொண்டிருந்தாள்? விடை தேவதூதனுடைய வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று. லூக்கா 1 29 கேள்வி எண் 54. மரியாள் தேவனிடத்தில் எதை பெற்றாள்? விடை கிருபை. லூக்கா 1 30 கேள்வி எண் 55. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். யார் யாரிடம் சொன்னது? விடை காபிரியேல் தூதன் மரியாளிடம். லூக்கா 1 30 கேள்வி எண் 56. இயேசு டேஸ் குமாரன் எண்ணப்படுவார்? விடை உன்னதமானவருடைய. லூக்கா 1 32
கேள்வி எண் 57. கர்த்தராகிய தேவன் இயேசுவுக்கு எதை கொடுப்பார்? விடை பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை. லூக்கா 1:32. கேள்வி எண் 58. இயேசு எவர்களை என்றென்றைக்கும் அரசாளுவார்? விடை யாக்கோபின் குடும்பத்தாரை. லூக்கா 1:33. கேள்வி எண் 59. எதற்கு முடிவிராது என்று தூதன் கூறினான்? விடை இயேசுவின் ராஜ்யத்துக்கு. லூக்கா 1:33. கேள்வி எண் 60. இது எப்படியாகும்? யார் யாரிடம் கேட்டது? விடை மரியாள் தேவதூதனிடம். லூக்கா 1:34. கேள்வி எண் 61. டேஸ் உன்மேல் வரும் என்று தூதன் மரியாளிடம் கூறினான்? விடை பரிசுத்த ஆவி. லூக்கா 1:35. கேள்வி எண் 62. மரியாளின் மேல் நிழலிடுவது எது? விடை உன்னதமானவருடைய பலம். லூக்கா 1:35. கேள்வி எண் 63. மரியாளிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது டேஸ் என்னப்படும்? விடை தேவனுடைய குமாரன். லூக்கா 1:35. கேள்வி எண் 64. மரியாளின் இனத்தாள் யார்? விடை எலிசபெத்து. லூக்கா 1:36. கேள்வி எண் 65. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யார் யாரிடம் கூறியது? விடை காபிரியேல் தூதன் மரியாளிடம். லூக்கா 1:37. கேள்வி எண் 66. இதோ நான் டேஸ் அடிமை என்று மரியாள் தூதனிடம் கூறினாள்? விடை ஆண்டவருக்கு. லூக்கா 1:38. கேள்வி எண் 67. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது. யார் யாரிடம் கூறியது? விடை மரியாள் தேவதூதனிடம். லூக்கா 1:38. கேள்வி எண் 68. மரியாள் எழுந்து டேஸ் நாட்டிலே டேஸிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போனாள்? விடை மலை நாட்டிலே யூதாவிலுள்ள. லூக்கா 1:39. கேள்வி எண் 69. மரியாள் யாரை வாழ்த்தினாள்? விடை எலிசபெத்தை. லூக்கா 1:40. கேள்வி எண் 70. மரியாள் யாருடைய வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள்? விடை சகரியா. லூக்கா 1:40. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் bless you.